ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக வழிகாட்டி ஜோதிடர் செந்தில்குமார் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம்ம ஏற்கனவே குலதெய்வம் எப்படி வந்தது, எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி முந்தைய பதிவுகளில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த பதிவில் குலதெய்வத்தை ஓரிடத்துலேருந்து மற்றொரு இடம் கொண்டு போகும்போது அந்த ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சு வழிபடலாமா அப்படிங்கிறத பற்றி ஐயா அவங்க விளக்கம் தராங்க. அந்த விளக்கத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குலதெய்வத்தை எடுத்துகிட்டு போகும்போது கைப்பிடி அளவு மண் எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே வச்சு அன்றையிலேருந்து அதை குலதெய்வமாக வழிபடலாம், தவறில்லை. ஆனால் அவ்வாறு வழிபடும்போது அவ்வாறு வழிபட்ட அந்த மரம் அன்று முதல் தெய்வமாகவே பாவிக்கப்படும். அந்த மரத்தை ஒரு காலமும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த மரத்தை வெட்டக்கூடாது. என்ன காரணம்னா, அதில் இறையாற்றல் முழுமையாக இறங்கியிருக்கும். அது கோவில் மாதிரி. பிறகு ஒரு காலத்தில் நம்ம கோவில் கட்டுறதுனா கூட அந்த மரத்தை எக்காரணத்தை கொண்டு வெட்டிட்டு கோவில் கட்டுதல்ன்ற நிகழ்வு செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும்போது அது என்ன செஞ்சிருதுன்னா, மேலும் மேலும் அந்த வழிபடுறவங்களுக்கு தொந்தரவு தர ஆரம்பிச்சிருது. அதனால் அவ்வாறு செய்யக்கூடாது. இறையாற்றல் முழுமையாக அந்த மரத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிது. அதனால் அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு ஐயா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது இறைவனாகவே மாறி இருக்கிறதுனாலையும் பிரபஞ்சத்தினோட பேராற்றலை முழுமையாக ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த மரத்துக்கு வந்துடுறதாலையும் தான் அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவ்வாறு எடுத்துகிட்டு வந்த மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, அவ்வாறு எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வந்துட்டால் கூட எக்காரணத்தை கொண்டும் ஏற்கனவே இருந்த இடத்துக்கு போய் வழிபடாமல் இருந்துடக்கூடாது. 3 வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கு என்ன முறையோ அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன மாதிரி நைவேத்தியம் வைக்கணுமோ அந்த நைவேத்தியங்கள்லாம் வச்சு அவங்கள வழிபட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பரிவார தெய்வங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இங்கே கொண்டாந்து ஒரு பெரிய கைமண் அளவு கொண்டாந்து இங்கே வச்சு வழிபட்டாலும் எக்காரணத்தை கொண்டும் அந்த பரிவார தெய்வங்கள் இங்கே வர்றதே இல்லை. அவங்க ஏற்கனவே இருந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த பரிவார தெய்வங்களை குளிர்விப்பதற்காகவும் ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது 3 ஆண்டுக்கு ஒரு முறையோ போய் அதற்குரிய செய்முறைகளை செஞ்சுட்டு வழிபடணும் அப்படிங்கிறது தான். இந்த குலதெய்வத்தை ஒரு இடத்துலேருந்து மற்ற இடம் மாற்றத்தினால நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வராங்க. அந்த அனுபவங்களை தொடர்ந்து கஷ்டமான அனுபவங்களை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழிமுறை அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் உள்ள நீங்கள் குலதெய்வத்தை சரியாக தங்களுடைய ஜாதக குறிப்பின்படி உங்களுடைய குலதெய்வம் என்ன இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதன் மாதிரி வழிபடணும். உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோதிடர் எங்கே இருக்காங்களோ அவங்கள்ட்ட உங்களோட ஜாதக குறிப்பை கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன தெய்வம், குலதெய்வம், பரிவார தெய்வங்கள் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத முன்னாடி நடந்த சில இன்சிடெண்ட்டை வச்சு அவங்க இதுதான் குலதெய்வங்கிறத கண்டுபிடிச்சி தருவாங்க. அது சரியாக இருக்கலாம், நீங்கள் தவறு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு குருவின் வாயால், ஒரு நல்ல கற்றறிந்த ஜோதிடரோட வாயால் இவங்க தான் உங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லிட்டா அதை 100% நீங்கள் நம்பி அவங்கள வழிபடலாம். அதில் எந்த விதமான தவறுகளும் வந்துவிடாது. அப்படி தவறுகள் இருந்தால் கூட அது குருவே ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவ்வாறு வழிபட்டு எல்லாரும் குலதெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக நிறைய ஆற்றல்களை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.